என்னுடைய பேர் கோசுமணி, நொச்சிக்குப்பம் மீனவர் பகுதி. இன்னைக்கும் நாங்கள் கச்சத்தீவு பகுதியில் மீன் பிடிக்கிறதுக்கான போய்கிட்டு இருக்கோம். எங்களை இலங்கை கடற்படை மீன் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவது எந்த வகையிலும் நியாயம் கிடையாது. எங்களுடைய பாரம்பரிய உரிமை. எங்கள் பன்னெடுங்காலமாக பல நூற்றாண்டுகளாக அங்கே நாங்கள் மீன்பிடி தொழில் செய்துட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில் 83 தொடங்கி இன்றைக்கு வரையிலும் 800க்கும் மேற்பட்ட மீனவர்களை இலங்கை அரசு படுகொலை செய்திருக்கிறது. 2011க்கு அப்புறம் துப்பாக்கி சூடு நடத்தாமல் இருந்த இந்த இலங்கை அரசு இன்றைக்கு தமிழக மீனவர் சுட்டுக் கொண்டிருக்காங்க. இதுவரை 128 விசைப்படகுகளை பறிமுதல் செய்து வச்சிருக்காங்க. 85 மீனவர்கள் இன்னைக்கும் சிறையில் இருக்காங்க. அவங்களெல்லாம் விடுவிக்கணும் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் இலங்கை அரசு மீண்டும் காட்டுமிராண்டித்தனமாக தமிழக மீனவர்களை கொலை செய்ததை வன்மையாக கண்டித்து நொச்சிக்குப்பம் மீனவர் பகுதியின் சார்பில் இங்கே மாபெரும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை பதிவு செய்திருக்கிறோம். உடனடியாக மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் தமிழகம் தழுவிய அளவில் 591 மீனவ கிராமங்களையும் ஒன்று திரட்டி 5 வர்த்தக துறைமுகத்தையும் நாங்கள் முற்றுகையிடுவோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மீனவர்களையும் 11 மாநிலம் இருக்கிறது. இந்த 11 மாநிலத்தில் இருக்கக்கூடிய மீனவர்களோடு நாங்கள் தொடர்பு கொண்டு இந்த 5 வர்த்தக துறைமுகத்தையும் நாங்கள் முடக்குவோம். மோடி அரசுக்கு இதை ஒரு எச்சரிக்கையாக தெரிவிச்சிருக்கோம். உடனடியாக இலங்கை மீது ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும். ஒரு போர் நிறுத்தமாக போர் அளவிலாவது ஒரு அழுத்தம் கொடுக்கணும், அல்லது ராஜதந்திர ரீதியிலாவது அழுத்தம் கொடுக்கணும். எந்த வகையிலாவது அழுத்தம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் இந்திய அரசை எங்களுக்கு ஆயுதம் கொடு, பயிற்சி கொடு, இலங்கை அரசை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன்.